ஹலோ ஜோனோ, உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே. நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, உன் குரலுக்கு என்ன ஆச்சு? இதுதான் என் பிரச்சனையே நண்பா. என்னால சத்தமா குலைக்க முடியல. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. நாம இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம். நானும் கொஞ்ச நாளா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி ஆடாத நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நாம இதுக்கு சாப்பாடு கூட போட தேவையில்ல. சரி, காலையில வரைக்கும் காத்து இருப்போம். அப்புறம் இது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் இதையும் சேர்த்து துரத்தி விடுங்க. ஆனா நாளைக்கு என்ன ஆனாலும் இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. சரி, நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் யோசிக்காத, வா போலாம். கவலைப்படாத நண்பா, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்படியே ஜூனோ அந்த பூனையோட சேர்ந்து அதோட முதலாளி வீட்டை விட்டு தூரமா நடந்து போயிடுச்சு. ஏ நண்பா, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? பயப்படாத, நம்ம டாக்டர் ஆந்தைய பார்க்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? காட்டுக்குள்ளையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்ததே இல்ல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாம என் கூட வா. இந்த மாதிரி ஜூனோ தடவையா பூனையோட காட்டுக்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. தடவையா காட்டை பாக்குற ஆர்வம் ஜுனோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஓ வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா சொன்ன, இது நம்ம ஊர் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலாம். ஓ, நீங்க தினமும் வருவே இல்ல நண்பா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு பொறாமையா இருக்கு. என்னுடைய பாதி நோய் குணமாயிடுச்சு. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஆமா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வேற எங்க போக போறோம்? அதுவா, நாம யாரையாவது கேட்கணும். என்ன, உனக்கு சரியான வழி தெரியாதா? அது எனக்கு ஞாபகம் இல்லையே. அங்க பாரு, வா போய் அந்த கிளிய கேட்கலாம். ஹேய் நண்பா, கொஞ்சம் கீழே வரியா? உங்களுக்கு என்ன வேணும்? நண்பா, நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக? டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். அந்த டாக்டரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் இப்போ கிராமத்துல தான் இருப்பாரு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். நண்பா, நீ உண்மைய சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல அந்த ஊருக்குள்ள தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? வா போலாம், உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் நண்பா. உண்மைய சொல்லு, நீ எதுக்காக பொய் சொன்ன? உண்மை என்னன்னா, இந்த காட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா தனியா வர்றதுக்கு ரொம்ப பயம். என்ன, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நண்பா, என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் வா, ஊருக்கு போய் டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். நான் குணமானதா முதலாளி என்ன வீட்டுல வச்சுப்பாரு. ஜூனோ நண்பா, நம்ம எப்படியோ காட்டுக்கு வந்துட்டோம். நாம ஏன் இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போக கூடாது? ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டையே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையவே போக சொல்றியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வலிய விட போறியா இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வலிய விடு.
ஓ ஓஹோ சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் நீ யாரு. நான் ஒரு வீர தீர சிறுத்தை குட்டியோட காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்க காட்டை சுத்தி பார்க்க போறோம். இவன் பார்க்க தைரியமா தான் பேசுறான். பார்க்கறதுக்கும் அது சிறுத்தை குட்டி மாதிரி தான் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, நீங்க எந்த சிறுத்தைய பத்தி சொல்றீங்க? காட்டை பாதுகாக்குதுல்ல அந்த சிறுத்தைய பத்தி தான். ஓ, இவன் உண்மையத்தான் சொல்றான். ஓ அப்படியா? அப்ப நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. சிறுத்தை அண்ணங்கிட்ட என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க. பாம்பு போயிடுச்சு. உண்மையாவே போயிடுச்சா? ஆமா, உனக்கு அந்த சிறுத்தைய பத்தி எப்படி தெரியும்? சிறுத்தைங்க எல்லா இடத்துலயும் பலசாலியா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? ஓ, இதுதான் விஷயமா? சரி, அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு தான். இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதே சமயம் ஒரு நரியும் சிறுத்தையும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப ஆணவம் அதிகமா தான் இருக்கு. தெரியும் தெரியும், அடுத்த தடவை நான் ராஜாவாகிறேன். ஆ, நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா இந்த காடே சந்தோஷமா இருக்கும். ஆ? ஆ, இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு. நண்பா, உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? நான் என்னன்னு சொல்றது நண்பா? இன்னைக்கு தான் முதல் தடவையா காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓஹோ, அப்புறம்? நான் உண்மையை தான் சொல்றேன் நண்பா. இது வரைக்கும் நான் பக்கத்து கிராமத்துக்கு கூட போனது இல்ல. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன தைரியம் இருந்தா இங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க. சிறுத்தானனுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நரியோட சின்ன தம்பி. என்ன, உண்மையாவே இவ உன்னுடைய தம்பிதானா? என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா தான் இருக்கான். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அப்படியா? அப்ப நீ யாரு? இது என்னுடைய நண்பன், நம்ம சிறுத்தை அரசருடைய தூரத்து சொந்தம். ஆ, வந்த 2 விருந்தாளிகளையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். தம்பி, நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரேன், கண்டிப்பா வரேன். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை பார்க்க தானே. ஜுன்னு சொன்ன பொய்ய நம்பி சிறுத்தையும் நரியும் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அதோட குகைக்கு வந்தது. நம்ம 2 பேரும் ஏன் இங்கே இருக்க கூடாது நண்பா? ஹே முட்டாள், உன்னாலதான் நாம இங்க வந்திருக்கோம். நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும்.